சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சாச்சு. மாந்துளிர் நல்ல சிவப்பு கலந்த மாந்துளிர் வந்து எடுத்து நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ இதை வந்து தண்டும் இளம் தண்டுன்றதால அந்த காம்பையும் போட்டுக்கிறோம். நல்லா அலசிட்டோம். நல்லா இந்த கொதிச்ச தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டோன்னா இந்த துளிரில் இருக்கிற மருத்துவத்தன்மை எல்லாம் அதில் இறங்கிடும் அந்த தண்ணியில். அப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்க நச்சு நீர் எல்லாம் யூரின் வழியாக வெளியே வந்துடும். ரொம்ப உடம்பு வந்து நல்லாயிருக்கும். அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும், கால் வலியெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாந்துளூர் துளுக்கிற நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி துளுர் பறித்து நம்ம நிழலில் உணர்த்தி டீத்தூள் மாதிரியும் பவுடராக கொரப்பாக நொறுக்கி வச்சுக்கலாம் காஞ்ச உடனே. பாருங்கள், நான் வந்து இந்த மாந்துளூர்லாம் பறித்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நிழலில் போட்டு காய வச்சுருக்கேன். இன்னும் காயணும், இன்னும் நல்லா காயலை. இதை வந்து இப்படி நம்ம காஞ்சதும் இப்படி நொறுக்கணும்னா தூளாக நொறுங்கிடும். இந்த மாதிரி இது நம்ம மாந்துளிர் கிடைக்காத நாட்களில் இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி குடித்தோன்னா அதே மாதிரி நமக்கு டீடாக்ஸ் நச்சுத்தன்மை வெளியேறதுக்கு உதவியாக இருக்கும். தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம தண்ணி தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிக்க வேண்டியது தான். மா இலை தேநீர் தயார்.